இன்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் லீக் vs காட்ஸில்லா vs காங் அந்த காமிக்கோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். எபிசோட் 1 பார்க்காம இந்த வீடியோ வரது கிளிக் பண்ணிருந்தீங்க. எபிசோட் 1 நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடுங்க. எபிசோட் 1 ஓட கடைசியில கிளார்க் லூயிஸ் டின்னர் கூப்பிட்டுருப்பாரு. அங்க காட்ஸில்லா வந்துரும். கிளார்க் சூப்பர்மேன் மாதிரி காட்ஸில்லா நோக்கி பறந்து போறாரு. அதோட எபிசோட் 1 முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் காட்ஸில்லா கிட்ட நீங்க இருக்கிற மக்களுக்கு ஆபத்து இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுவாரு. காட்ஸில்லா சூப்பர்மேன் மேலே அட்டாமிக் பிரீத்தை ரிலீஸ் பண்ண பார்க்கும். சூப்பர்மேன் பறந்து போய் காட்ஸில்லாக்கு தொங்குன்னு ஒரு பஞ்சை கொடுத்துருவாரு. காட்ஸில்லாக்கு ஒண்ணுமே ஆகாது. சூப்பர்மேன் மறுபடியும் பறந்து போய் காட்ஸில்லாக்கு பஞ்சு கொடுக்க போவாரு. காட்ஸில்லா அதோட வாளை வச்சு சூப்பர்மேன் அடிச்சிரும். சூப்பர்மேன் 3 பில்டிங்கை உடைச்சிட்டு 4வது பில்டிங்ல போய் விழுவாரு. ஃபிளாஷ் அங்க வந்து சூப்பர்மேன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பாரு. சூப்பர்மேன் அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாரு. காட்ஸில்லா வந்து அதே டைம்ல வேற ஒரு சிட்டில நிறைய மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆயிடும். சென்ட்ரல் சிட்டில சிலந்தி மாதிரி உள்ள ஒரு மான்ஸ்டர் வந்துரும். மெட்ரோபாலிஸ் சிட்டில யானை மாதிரி உள்ள ஒரு மான்ஸ்டர் வந்துரும். காத்தம் சிட்டில வவ்வால் மாதிரி உள்ள ஒரு மான்ஸ்டர் வந்துரும். சூப்பர்கள், ஒண்டர்மேன், ஹாக்கள், கிரீன் ஆரோ, கிரீன்லாண்ட் எல்லாரும் மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. பேட்மேன், ராபினும் பேட்ஜெட்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து நைட் பீட், பிளாக் ஹென்ரி, சைபோர்க், ரெட் பேட் உமன் அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. மான்ஸ்டர் ஒவ்வொன்றும் ஒரு சிட்டில என்ன அப்பியர் ஆச்சு. அதனால எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவாங்க. ஒண்டர்மேன், கிரீன் ஆரோ மெட்ரோபாலிஸ்க்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பிளாக் மேண்டாவே சீத்தாவே காட்டுறாங்க. பிளாக் மேண்டா அந்த மான்ஸ்டர் எல்லாமே வந்ததுக்கு டைம் மேன் தான் காரணம். நம்ம சூப்பர்மேனோட ஷிப்புக்கு முடப்பாங்க இருந்த சிவப்பு வைர கல்ல டைம் மேன் எடுத்துட்டான். அந்த கல்லை யாரை வச்சிருக்காங்களோ அவங்க ஆசையை அந்த கல்லு நிறைவேற்றும். இந்த மான்ஸ்டர்ல வந்ததுக்கு டைம் மேன் தான் காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு பிளாக் மேண்டா சீத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எபிசோட் 1ல லெக்ஸ் லூத்தர் அவங்க கூட இருக்க எல்லாரையும் காங் துரத்த ஆரம்பிக்கும். அவங்க ஒரு ஷிப்புக்குள்ள போயிருவாங்க. ஷிப்போட கதவை உடைச்சிட்டு காங் உள்ள வந்துரும். லெக்ஸ் லூத்தர் அங்க இருந்து தப்பிச்சு லெக்ஸ் லூத்தர் கார்பரேஷன் அவரோட பில்டிங் ஓடி வந்துருவாரு. லெக்ஸ் லூத்தரோட பிஏ லெக்ஸ் லூத்தரை பார்த்து நீங்க எப்ப இங்க வந்தீங்க, சிட்டிக்குள்ள மான்ஸ்டர் வந்துருச்சு, நம்ம இந்த சிட்டியை விட்டு வெளில போகணும் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் கிட்ட சொல்லுவாங்க. லெக்ஸ் லூத்தர் இந்த எல்லா பிரச்சனைக்கும் டைம் மேன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் காட்டுறாங்க. சூப்பர்மேன் காட்ஸில்லா கிட்ட நான் உனக்கு வேணும் என்னை வந்து புடின்னு சொல்லுவாரு. காட்ஸில்லா கத்திட்டு சூப்பர்மேன் பின்னாடியே ஓடி வரும். ஹாக்கள் அங்க வந்து கையில வச்சு இந்த ஆயுதத்தை வச்சு காட்ஸில்லா மண்டையில அடிச்சிடுவாங்க. சூப்பர்மேன் காட்ஸில்லா கூட சண்டை போடுறது. சூப்பர்மேன் லூயிஸை விட்டுட்டு போன இடத்துல இருந்து லூயிஸ் சூப்பர்மேனை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தர் வந்து லூயிஸ் கிட்ட சூப்பர்மேனுக்கு ஒன்றும் ஆகாது, இந்த சிட்டிக்குள்ள மான்ஸ்டர் வந்து நம்ம அந்த சிட்டியை விட்டு வெளில போகணும்னு சொல்லி லூயிஸை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வவ்வால் மாதிரி உள்ள மான்ஸ்டர் அவங்க கிட்ட வருது. பேட்மேன் பேட்களும் ஆளுக்கு ஒரு ஷிப்ல மான்ஸ்டர் மிஷினை வச்சு ஷூட் பண்றாங்க. மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. மான்ஸ்டர் சோனிக் பிளாஸ்ட்டை வச்சு அவங்களை திருப்பி தாக்குது. பிளாஸ்ட் அங்க இருந்து பில்டிங் மேல பட்டு பில்டிங் உடஞ்சு அங்க இருந்து மக்கள் மேல விழுது. பேட்கள் அங்க வந்து எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. நைட் வீக், பிளாக் ஹென்ரி, சைபோர்க், பேட்கள், ரெட் ஹூட் எல்லாருமா சேர்ந்து சோனிக் ஆம்பிளிஃபயரை பில்ட் பண்றாங்க அந்த மான்ஸ்டரை டெஃபீட் பண்றதுக்கு. பேட்மேன் மான்ஸ்டருக்கு நேரா ஷிப்பை ஓட்டிட்டு போய் பாராசூட்ல இருந்து கீழே குதிச்சிருவாரு. ஷிப் அந்த மான்ஸ்டர் மேல வந்து வெடிச்சிட்டோம். அந்த பில்ட் பண்ண சோனிக் ஆம்பிளிஃபயரை வச்சு மான்ஸ்டரை தாக்கிடுவாங்க. மான்ஸ்டர் அப்படியே செத்து அப்படியே பாராசூட்ல இருந்து கீழே இறங்கின பேட்மேன் பின்னாடி வந்து விழுகும். பேட்மேன் அப்படியே கெத்தா நடந்து வருவாரு. பார்க்கும்போதே செம ஹைப்பா இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் ஹாக்களும் காட்ஸில்லா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப காட்ஸில்லா ஹாக்களை அடிச்சிடும். ஹாக்கள் வாங்கி கீழே விழ போவாங்க. சூப்பர்மேன் அவங்களை பிடிக்க போவாங்க. அப்ப ஷசாம் வந்து நான் பாத்துக்கிறேன்னு ஹாக்களை பிடிச்சிடுவாரு. சூப்பர்மேன் டென்ஷன் ஆகி காட்ஸில்லாவோட வாயில ஒரு பஞ்சை கொடுத்துருவாரு. அப்பவும் காட்ஸில்லா ஒன்றும் ஆகாது. சூப்பர்மேன் வெறியாகி அவரோட ஹீட் விஷனை காட்ஸில்லா மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். காட்ஸில்லா பதிலுக்கு அட்டாமிக் பிரீத்தை சூப்பர்மேன் மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். யாருக்கு பவர் கூட அப்படிங்கறத வீடியோட கடைசியில சொல்றேன். ரெண்டு பேரும் இப்படி மோதிட்டு இருக்கும்போது ஷசாம் காட்ஸில்லாவோட மண்டல உட்காந்து ஷசாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஷசாமோட தண்டர் காட்ஸில்லா மேல விழுந்துரும். காட்ஸில்லா அட்டாமிக் பிரீத்தை ரிலீஸ் பண்றதை நிறுத்திடும். ஷசாம் பில்லியா மாதிரி காட்ஸில்லா மேல இருந்து கீழே விழுவாரு. சூப்பர்மேன் அவரை போய் பிடிச்சிருவாரு. ஷசாம் இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. திடீர்னு காட்ஸில்லா அட்டாமிக் பிரீத்தை சூப்பர்மேன் மேல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சூப்பர்மேன் ஷசாம கட்டி பிடிச்சு காட்ஸில்லாவோட அட்டாமிக் பிரீத் எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிட்டு ஷசாம காப்பாத்திடுவாரு. சூப்பர்மேன் கீழே விழுந்து மயங்கிடுவாரு. ஷசாம் சூப்பர்மேன் கூப்பிடுவாரு. அதோட எபிசோட் 2 முடியுது. சூப்பர்மேன் பவரால காட்ஸில்லா பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு வரணும். 2014 பேட்மேன் vs சூப்பர்மேன் டிசி ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாங்க. அதுல கிரிப்டானில இருந்து வந்த ஏலியனை சூப்பர்மேன் ஸ்பேஸுக்கு தூக்கிட்டு போயிருவாரு. இந்த ஏலியன் அழிக்க எர்த்ல இருந்து ஸ்பேஸுக்கு அட்டாமிக் மிசைல் லான்ச் பண்ணுவாங்க. மிசைல் ஏலியன் மேல பட்டு வெடிச்சு மிசைலோட ரேடியேஷனால சூப்பர்மேன் ஒரு நிமிஷம் செதஞ்சு போயிருவாரு. அவர் செதஞ்சு போறதுக்கு அட்டாமிக் மிசைலோட ரேடியேஷன் தான் காரணம். இந்த ரேடியேஷனோட பவர் காட்ஸில்லாவோட அட்டாமிக் பிரீத்ல இருக்கு. அதனால தான் காட்ஸில்லா சூப்பர்மேனை புரட்டி போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம காட்ஸில்லாவோட அட்டாமிக் பிரீத்துக்கு 5000 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ் பவர் இருக்கு. ஆனா சூப்பர்மேனோட ஹீட் விஷனுக்கு 5000 டிகிரி டெம்பரேச்சர் செல்சியஸ் தான் பவர் இருக்கு. அதுக்காக சூப்பர்மேன் கிட்ட பவரே இல்லைன்னு சொல்லிட முடியாது. சூப்பர்மேன் கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் கொட்டி கிடக்கு. சூப்பர்மேனுக்கு என்னாச்சு, சூப்பர்மேன் திரும்பி வருவாரா, இல்ல ஜஸ்டிஸ் லீக் டீம் காட்ஸில்லா எதிர்த்து சண்டை போட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.